விதவிதமா எப்படி ஸ்கேம் பண்றதுன்னு சில பொட்டிக் பர்சன் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் போல. ஆமாங்க, பொட்டிக் பிசினஸ்னா என்ன? சுயமா ஒரு ஷாப் வைக்கிறது தானே. அதுலயும் ஸ்கேம் பண்ணா என்ன அர்த்தம்? அப்படிதான் இந்த யூனிவர்ஸ் பொட்டிக் லேடி பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் பொட்டிக் லேடி யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? யூனிவர்ஸ் பொட்டிக் ஏன் வச்சேன் தெரியுமா? யூனிவர்ஸ்னா பிரபஞ்சம், இயற்கை. இந்த இயற்கை கிட்ட நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கும். அவங்க இந்த பொட்டிக்ல இருந்து வர அமௌண்ட்டை வச்சு ஸ்ட்ரே டாக்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த யூனிவர்ஸ் பொட்டிக். ஓகேங்களா? சோ இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? சின்ன சின்ன பொட்டிக் வச்சிருக்கவங்களெல்லாம் ஒன்னா சேர்த்து நீங்க தனியா ஷாப் போட்டா அதிக காசு ஆகும். சோ நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பே பண்ணுங்க. உங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு மஹால் புடிச்சு நான் தரேன். சோ நம்ம 2 days பிளான் பண்ணிக்கலாம். 2 நாளைக்கு நம்ம ஸ்டால் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 4Kல இருந்து 14K, அதாவது 4000 ரூபாயில இருந்து 14,000 ரூபாய் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டா அதான் இல்ல. ஷாப் பார்த்தா ரொம்ப சின்ன ஷாப், 2 பேர் கூட உள்ள நிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. அதே மாதிரி ஏசி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 1000 rupees வாங்கியிருக்காங்க. அதாவது இப்ப நீங்க 4K பே பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1K பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா ஏசி ஒர்க் ஆகல. ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்ல 1 மணி நேரம் விட்டு 1 மணி நேரம் அந்த மாதிரி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிருக்காங்க. அவங்களே பெரிய செலிபிரிட்டின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் 1000 எக்ஸ்ட்ரா பே பண்ணா உங்களோட ஷாப் எல்லாத்துக்குமே நானே என்னோட இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோஷன் பண்ணி தரேன்னு சொல்லி அதுக்கும் 1000 வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி சீரியல் ஆக்டர்ஸ் ரீஹானா, அதாவது சின்ன மருமகள் சீரியல்ல மாமியாரா நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் இவங்க. இன்னும் நிறைய சீரியல்ஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யூஸ்வலாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல சின்ன சின்ன கிரியேட்டர்ஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஜெனியூனா ரிவ்யூ போட்டு அவங்க கூட கொலாப் பண்ணி இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஆல்சோ நாகில் விஜயனையும் அவங்க கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே விஜய் டிவியோட ஒரு பெரிய ஃபேம் ஆனவங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையுமே அவங்க கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. அந்த எண்ட்ல பட்ஜெட் கணக்கு காட்டும் பொழுது இவங்க 2 பேருக்குமே 1 லட்சம் நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டினதும் எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. யூஸ்வலா செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டா நான் பே பண்ணுவோம், இதுல என்ன ஷாக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஷாக்கே. ஏன்னா ரீஹானா அவங்களே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல சொல்லிருப்பாங்க, நான் ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றவ, நான் எப்பயுமே பே வாங்க மாட்டேன், ஃப்ரீயா தான் நான் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருப்பாங்க. அதனால கஸ்டமர்ஸ்ல இருந்து கிரியேட்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே நீங்க ஃபேக்கா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டு எல்லாரும் ரீஹானாக்கு மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல கொந்தளிச்ச ரீஹானா என்ன சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு தப்பான ஒரு நேம் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ அது இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன். யூனிவர்ஸ் புட்டிக்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போ நடந்தது. நிறைய ஸ்மால் பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கவுண்டர் அமைச்சு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இவங்க விளம்பரம் பண்ணாங்க. என்னையும் இன்வைட் பண்ணாங்க பர்சனலா, நானும் போனேன். அதுல நாஞ்சில் விஜயன் அவர்களும் வந்திருந்தாரு. அவருக்கு 1 lakh வந்து அந்த கெஸ்டா வரதுக்காக பேமெண்ட் பேசியிருக்காங்க போல இருக்கு. அது எனக்கு தெரியாது. பட் என்ன கூப்பிட்டது 1 lakh கேட்டதா, நான் கேட்டதா எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்காங்க. பட் நான் கேட்கல. அவங்க பர்சனலா எனக்கு வாய்ஸ் அனுப்புனாங்க. அதுல சொன்ன விஷயமா, என் கூட இருக்கிற எல்லா ஸ்மால் பிசினஸ் நிறைய பேருக்கு நீங்க ஃப்ரீயா பேமெண்ட் இல்லாமலே ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாம் விரும்புறாங்க நீங்க வரதுக்கு, நானும் விரும்புறேன், அந்த யூனிவர்ஸும் விரும்புது, நீங்க வாங்க, அந்த யூனிவர்ஸ் உங்களை கூட்டு வந்து சேர்க்கும் என்னோட எக்ஸ்போக்கு. எனக்கு வந்து ஷூட் இருக்குமா, மேபி இல்லைன்னா நான் கண்டிப்பா வருவேன்னு சொன்னேன். ஸோ உங்களை அழைச்சு கொண்டு வரும் அந்த யூனிவர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாங்க. ஐ லவ் யூ அக்கா, ஐ லைக் யூ அக்கா அப்படின்னு சொல்லி அமிச்சாங்க. பட் அவங்க பின்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கெஸ்ட் வரதுக்கு 1 lakh, அந்த கெஸ்ட் நாஞ்சில் விஜயன் அவர்களுக்கும் 1 lakh ஆகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது கணக்கு காமிச்சு அவங்க கிட்ட காசு கலெக்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. பட் அந்த கவுண்டருக்கு நான் போகும்போது ஒவ்வொருத்தரும் கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு அழுதுட்டு நின்னாங்க. டிஃபமேஷன் கேஸ் போடுறேன்னாங்க. போடுங்க, உங்க அட்வொகேட் வச்சு நான் யார் முதல்ல வந்து பேரை கெடுத்தாங்க, ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்றத உங்க அட்வொகேட் கிட்டே நான் லீகல் பேசுறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு எந்த டிஃபமேஷன் கேஸும் கிடையாது, எந்த மோசடி கேஸும் கிடையாது. ஓகேங்களா? எல்லா நாய்களும் என் கூட வந்து இருக்குதுங்க, ஒட்டிக்குதுங்க, என்கிட்ட இருந்து பணம் பறிக்குதுங்க, அப்படி வந்து மிங்கலாகி நீதான் எல்லாம், நீதான் கடவுள், நீதான் பெத்த தாய் மாதிரின்னு சொல்லிட்டு கூடவே இருக்குதுங்க. இருந்து காசு பணம் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து நான் எல்லாம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறல. ஆனா நான் கொஞ்சம் மெல்ட் ஆயிடுவேன், கொஞ்சம் பாசமா பேசினா கொஞ்சம் ஃபூல் ஆயிடுவேன். அப்பப்போ கொஞ்சம் ஃபூல் ஆவேன், சென்டிமெண்ட் ஃபூல் ஆயிடுவேன். நான் உங்ககிட்ட சொல்றது ஒரே விஷயங்க, இந்த ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க அத்தனை உமன்ஸும் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வரீங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தன்னுடைய தோடு அடமானம் வச்சு இந்த கவுண்டருக்கு தான் சேவிங் வச்சிருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அந்த கவுண்டருக்கு கொடுத்து அப்படிலாம் நீங்க வரீங்க. ஆனா அந்த இடத்துல உங்களுக்கு வியாபாரம் நடக்கலைன்னா அதை தாங்கிக்கூடிய மனப்பக்குவமும் தைரியமும் அதை கடந்து போறதுக்கு விஷயங்களும் உங்ககிட்ட இருந்தா மட்டும் இந்த மாதிரி வாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்ட கேட்கிறேன். ஒருத்தவங்க சூதகமா ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த சூதகத்துல இருந்து
நீங்க ஜாக்கிரதை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் ஸ்மால் ஸ்கேல் பொட்டிக் பர்சன் எல்லாரும் யூனிவர்ஸ் பொட்டிக் இன்ஸ்டால கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப ஆபாச வார்த்தைகள்ல பாடி ஷேமிங் பண்ணி எந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னா, "நீ ஏன் காச தானே திங்கிற? நீ இவ்ளோ குண்டா இருக்கிற, உனக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன். நீலாம் என் காச தான் வாழ்ற." அந்த மாதிரிலாம் ரிப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ரிஹானா மட்டும் இல்லங்க, அவங்கள மாதிரி நெறைய பேர் வீடியோ ரிலீஸ் பண்ணி இவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நான் காசு வாங்கல அப்படி இப்படின்ட்டு எல்லாருமே வீடியோ பண்ணி இவங்கள திட்டினாலும், இவங்க சைடுல இருந்து இவங்க பண்ணது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நெறைய ஆடியோ ரெக்கார்டிங் இவங்க இன்ஸ்டால விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ எது உண்மைன்ட்டு நமக்கு தெரியாது.